நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்துட்டு விஷாரத் பூர்வார்த், அதாவது நவீன் கஹானி கலஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வியாக்கியான் மாலா, அதில் வரக்கூடிய உஸ்னே கஹா தா, அது சாராம்ச விசேஷதாயங், இது வந்து சொல்லிட்டு வர்றேன். உஸ்னே கஹா தா, அவள் சொல்லி இருந்தால், இது வந்து சந்திரதர் ஷர்மா குலேரி அவங்க வந்து எழுதினது. இதில் கட்டின் சப்தார்த் குடுமாயி, அதாவது சகாயி, உறவு, நிச்சயதார்த்தம், ரெண்டு அர்த்தம் வரும். கேத்திரகே மாரே கயே கொல்லப்பட்டான். மர்ஹம் லகானா களிம்பு தடவுதல் அல்லது தவா லகானா மருந்து தடவுதல் அப்படின்னு அர்த்தம். தரஸ்கானா தயா திக்கானா இரக்கத்தை காண்பித்தல். சதானா தங்கு கர்ணா துன்புறுத்துதல். உதாசிக்கே பாதல் ஃபட்னா துக் தூர் ஹோனா துக்கம் வந்து விலகி போதல். சக்மா தேனா தொக்கா தேனா ஏமாற்றுதல். கில்ஹாரி ஹர்ஷ் துவனி, அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒளி. பைரவி கர்ணா பக்ஷ்லேனா பின்பற்றல். கிதாப், கிதாப்னா உபாதி பட்டம். நீல் காய், அதாவது காய்க்கே பராபர், அந்த பசுவிற்கு சமமான ஒரு காட்டு விலங்குக்கு பேர் நீல் காய் அப்படின்னு அர்த்தம். कहानी कला की दृष्टि से उसने कहा था, कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. सारांश. चंद्रधर शर्मा गुलेरी की यह कहानी एक महत्वपूर्ण कहानी है. இது ஒரு சிறப்பு வாய்ந்த கதை. लखना सिंह अपनी एक बचपन की प्रेमिका के पति और पुत्र के प्राण बचाने के लिए, லக்னா சிங் அப்படி தன்னுடைய ஏக்ன ஒரு பச்சுப்பன் குழந்தை பருவத்து பிரேமிகா காதலியுடைய பத்தின கணவன் அவர் புத்திரன மகன் உயிரை காப்பாற்றுவதற்காக அப்னே பிரான் தே தேதாக தன்னுடைய உயிரை விட்டுவிடுகிறான். இஸ் கதானக்கோ, இந்த கதையினுடைய கரு மர்மஸ்பிரசி டங்குசே மனதை தொடக்கூடிய முறையில் லிக்குகர் எழுதி, கஹானிக்கார்னி கதை ஆசிரியர், கஹானிகோ கதையை சன் வேதனாஷீல் பனா தியாகை வேதனையை உணர வைக்கக்கூடியதாக உண்டாக்கி இருக்கிறார். அமிர்த்சரஸ்கே சௌக் கி ஏக் துகான் பர், அமிர்த்சரஸில் உள்ள நார்ச்சந்தியில் உள்ள ஒரு கடையில், பாரக் சால் கா ஏக் லடுக்கா 12 வயதுடைய ஒரு சிறுவன், அவர் மற்றும் ஆட்டு சால்கி 8 வயதுடைய லடுக்கி சிறுமி, அகஸ்மாத் திடீரென மில்தேகை சந்திக்கிறார்கள். தோனோம் ஏக் தூசரே சே, ஒருவர் மற்றொருவரிடம் பரிச்சித் ஹோ தேகைன், அதாவது அறிமுகமாகிறார்கள். பாத் பிறகு, ரோஜ் தினமும், லடுக்கா லடுக்கி சே பூச்தாகை சிறுவன் சிறுமியிடம் கேட்கிறான், கியா தேரி குட்மாயி ஹோ கயி, உனக்கு நிச்சயமாகி விட்டதா? வஹ் ரோஜ், அவள் தினமும், தத் கஹுகர் தௌட் ஜாத்தி ஹை, அதாவது தத் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிடுகிறாள். ஏக் தின், ஒரு நாள், லடுக்கினே ஹாங் கஹா, சிறுமி ஆமாம் என்று சொன்னால். அவர் உஸ்கே பிரமான்மி, அதற்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி, ரேஷம் சே, அதாவது பட்டினால், கடாகுவா சாலு, அதாவது மேரேஜ் சால், அது திக்காயா காண்பித்தாள். அவர் மேலும், பாகு கயி ஓடிவிட்டாள். லடுக்கா லடுக்கி சே பிரேம் கர்த்தா தா, சிறுவன் சிறுமியை நேசித்து வந்தான். லேக்கக் நே உஸ்கே பிரேம் கோ யோன் லிக்காகை, எழுத்தாளர் உஸ்கே பிரேம் அவனுடைய காதலை யோங் இவ்வாறு லிக்காக எழுதி இருக்கிறார். லடுக்கி பாகு கயி, சிறுமி ஓடிவிட்டால். லடுக்கேனே, சிறுவன், பியார் கி ராஹ்லி, அதாவது அந்த காதல் பாதையை, அன்பின் பாதையை எடுத்தான், அதாவது டுக் த பேத் ஆஃப் லவ். ராஸ்தே மீன், வழியில், ஏக் லடுக்கே கோ, ஒரு சிறுவனை, மோரி மேம் டக்கேல் தியா, சாக்கடையில் முன்னே இடித்து தள்ளினான். ஏக் சாப்டி வாலே கே, ஒரு லேபருடைய, தின்பர் கி கமாயி, ஒரு நாளைய சம்பாத்தியம், கோயி தொலைத்தான். ஏ குத்தே பர் பத்தர் மாறா, ஒரு நாய் மேல் கல்லை போட்டான். அவர் ஏ
ठेले वाले के ठेले में ஒரு தள்ளுவண்டிக்காரனுடைய வண்டியில் இருந்த தூது பாலை உண்டேல் தியா கொட்டிவிட்டான். சாம்னே நகாக்கர் ஆத்தி ஹுயி எதிரில் குளித்துவிட்டு வந்த கிசி வைஷ்ணவசே ஏதோ ஒரு வைஷ்ணவரை டக்ராக்கர் மோதிவிட்டு அந்தேக்கே உபாதி பாயி குருடன் என்ற பட்டத்தை பெற்றான். தப் கஹி கர் பகஞ்சா அப்பொழுது எப்படியோ வீட்டை அடைந்தான். ஆகேக்கே கஹானி ஆகேக்கி கஹேனி இனிமேல் உள்ள கதை 25 சால் கே பாத் சுரு ஹோத்தி ஹை 25 வருடத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது. இஸ் அந்த்ரால் கே பாத் இந்த கால இடைவெளிக்கு பிறகு கஹானி கதை மற்றும் ரோச்சக் பன் ஜாத்திகை சுவாரஸ்யமுடையதாக ஆகிவிடுகிறது. உஸ் லடுக்கே கே நாம் உஸ் லடுக்கே கா நாம் லக்னா சிங்கை அந்த சிறுவனுடைய பெயர் லக்னா சிங். அமிர்தசரஸ் பாசார் கே கட்னா கே பாத் அமிர்தசரசுடைய கடைவீத நிகழ்ச்சிக்கு பிறகு ஜெர்மன் கி யுத்த பூமிக்கு ஜெர்மனியிலுள்ள போர்க்களத்தில் கந்தகோங்மிங் கோட்டையை சுற்றியுள்ள அகலிக்கு பேர் கந்தகோங் கந்தக் அப்படின்னு அர்த்தம். கஹானி ஆகே படுத்திகை கதை முன்னேறி செல்கிறது. வஹாங் லுதியானா சே 10 குணா அங்கு லுதியானாவிலிருந்து 10 மடங்கு ஜாடாகை குளிராக இருக்கிறது. லுதியானாவை விட 10 மடங்கு ஜாடாகை குளிர் இருக்கிறது. வசீரா சிங் உஸ் பல்டன் கா விதூஷக்கை அந்த வஜீரா சிங் அந்த படைத்தொகுதியுடைய தலைவன். உசிகே காரன் அந்த காரணத்தால் வஹாங்கி உதாசி அங்குள்ள உதாசி குஷிமே பதல் ஜாத்திகை அந்த கவலையெல்லாம் சந்தோஷமாக மாறிவிடுகிறது. லக்னா சிங் படா ஹோஷியார் ஹை ஹோஷியார்னா கெட்டிக்காரன் திறமைசாலி. வஹாங் ஏக் சூபேதார் வஜீரா சிங் ஹை அங்குள்ள ஒரு மாகாணத்துடைய தலைவன் வஜீரா சிங். உஸ்கா பேட்டா போதா சிங் அவனுடைய மகன் பேர் போதா சிங். ஏக் பார் ஒரு முறை லக்னா சிங் சுட்டியோங்மி விடுமுறையில் சுபேதார் கே யஹாங் கயா சுபேதாருடைய இருப்பிடத்தை அடைந்தான். தபி உஸ்கோ மாலும் ஹுவா அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வந்தது கி சுபேதாரினி வஹி லடுக்கீகை அந்த சுபேதாரினி சுபேதாருடைய ஒய்ஃபு அதே பெண்ணாக இருந்தால். ஜிசே வஹ் அம்ருத் சரஸ்மே பாசார் மே மிலா கர்த்தாத்தா இவளை அவன் அமிர்தசரஸில் உள்ள கடைத்தெருவில் சந்தித்திருந்தானோ அதே பெண்தான். வஹாங் சே சல்தே சமய் அங்கு செல்கின்ற சமயத்தில் சுபேதாரினே கஹா சுபேதாரினி சொன்னால் மேரே பதி அவர் பேட்டைக்கு ரக்ஷா கர்னா என்னுடைய கணவனையும் மகனையும் காப்பாற்ற வேண்டும். தப் வஹ் ய கட்னா பி யாத் திலாத்திகை அப்பொழுது வஹ் அவள் இந்த நிகழ்ச்சியையும் கட்டனான நிகழ்ச்சியையும் யாத் திலாத்திகை நினைவுபடுத்துகிறாள். கி அமிர்தசரஸ் கே பாசார் மே அமிர்தசரஸில் உள்ள கடைத்தெருவில் ஏக் தின் ஒரு நாள் தாங்கே வாலே கா கோடா அந்த குதிரை வண்டிக்காரனுடைய குதிரை தஹி வாலே கி துகான் கே பாஸ் அந்த தயிர் விற்கக்கூடிய கடைக்கு அருகில் பிகட் கயாத்தா கெட்டுவிட்டு இருந்தது. உஸ் தின் அந்த நாளில் லக்னா சிங் நே உஸ் தின் அந்த நாளில் லக்னா சிங் உன் லடுக்கி கே பிரான் பச்சாத்தே அந்த சிறுமியுடைய உயிரை காப்பாற்றி இருந்தான். வைசேகி அதே போல மேரே பதி என்னுடைய கணவன் அவர் பேட்டைக்கோ மகனை பி பச்சானாகை காப்பாற்ற வேண்டும். தபுசே அப்பொழுதிருந்து லக்னா சிங் உன் தோனோங்கி தேக்ரே கர்த்தாத்தா அப்பொழுதிருந்து லக்னா சிங் அவர்கள் இருவரையும் மேற்பார்வை செய்து வந்தான். இஸ்கோ பாட்டக் தபி சமஜ் சக்தா ஹை இதை படிப்பவர்கள் அப்பொழுதே புரிந்து கொள்ள முடிந்தது. கி ஜப் லக்னா சத்ருவோங் சே பாஜிரா சிங் और போத் சிங் கோ சுரக்ஷித் பேஜ்கர் எப்பொழுது லக்னா சிங் சத்ருவோங் சே எதிரிகளிடம் இருந்து பஜீரா சிங் மற்றும் போத் சிங்கை சுரக்ஷித் பேஜ்கர் பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு கோலி காக்கர் குண்டடிப்பட்டு மிருத்யுக்கு அவஸ்தாமி மரண நிலையில் புராணி ஸ்மிருதியோங்கி
பழங்கால அந்த நினைவுகளை அந்திம் கடிமேக நினைவுகளின் கடைசி நொடியில் இருக்கிறான். யஹே ஹிருதய பர்ஷி சித்ராத்மக் வர்ணன்கை, இதுவே மனதை தொடக்கூடிய ஒரு சித்ராத்மக் சித்திர விளக்கம். ஜர்மன் கா ஏக் சைனிக், ஜெர்மனியுடைய ஒரு படை வீரர். அப்சர், சைனிக் அப்சர்னா படை ஆஃபீஸர். பாரதிய லப்டன் சாஹப் பன்கர் ஆயாத்தா, இந்திய லப்டன் சாஹப்பாக ஆகி வந்திருந்தான். உஸ்கி சுத்த உருதேமே, அவனுடைய தெளிவான உருதிலிருந்து லக்னா சிங்கோ மாலும் ஹோகயா, தெரிந்துவிட்டது. கிவஹ் சத்மவேஷி ஜெர்மனிகை, அவன் ஒரு வேடதாரி ஜெர்மனியன். உஸ்னே சிகரெட் தி, சிகரெட் கொடுத்தான். அவர் பதாயா, மேலும் சொன்னான். கி நீல் காய் கே 2 ஃபுட் லம்பி சீங்குக, அதாவது நீல் காய் அப்படின்னா அந்த பசுவுக்கு இணையான ஒரு காட்டு விலங்கு 2 அடி நீளமான சிங் கொம்பு இருந்தது. லக்னா சிங் இன் சப் பாத்தோங் சே சத்தர்க்கு ஹோகயா, லக்னா சிங் இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் விழிப்படைந்து விட்டான். துரந்த் உஸ்னே சுபேதார் கோ கபர் தி, உடனே அவன் சுபேதாருக்கு செய்தி கொடுத்தான். அவர் பேஜ் தியா, அனுப்பிவிட்டான். கேவல் 8 ஹி பாரதிய வீர், 8 இந்திய வீரர்கள் மட்டும்தான். சிபாஹி, சிபாஹி 70 சே 75க்கு அதிகமாக, 75க்கும் அதிகமாக. ஜியாதா ஜெர்மன் சிப்பாயோங்கோ மார்னேமி, அதிகமான ஜெர்மன் சிப்பாகிகளை கொல்வதில் சமர்த்தன ஆதரவாக இருந்தனர். நக்லே லப்டன், அதாவது அந்த பொய்யான லப்டன் சாஹப் கே ஹாத், கை வந்து ஜெபுமே தே, பாக்கெட்டில் இருந்தது. உசிக்கே கோலிசே, அவனுடைய குண்டால் லக்னா காயல் ஹோகயா, லக்னா சிங் வந்து காயமடைந்தான். ஃபிர்பி, இருந்த போதிலும் சுபேதார் அவர் போதா சிங்குக்கோ, சுபேதார் மற்றும் போதா சிங்கை சுரக்ஷித் பேஜ் தியா, நல்ல பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தான். தப் உஸ்னே போதா சிங் சே சுபேதாரினி கோ கபர் தி, அவன் போதா சிங்கிற்கு சுபேதாரினிக்கு ஒரு செய்தியை கொடுத்தான். முஜிசே ஜோ உஸ்னே கஹாத்தா, என்னிடத்தில் அவள் எதை சொல்லியிருந்தாலோ வஹ் மைனே கர்தியா, அதை நான் செய்துவிட்டேன். இன் பகலே ஸ்மிருதியோங் கே பாத், இந்த முதல் நினைவிற்கு பிறகு லக்னா சிங் சல் பசா, இறந்து விட்டான். கஹானி கா ஷீர்ஷக், கதையுடைய தலைப்பு. இஸ் பாத் கோ ரேகாங்கித் கர்த்தா ஹை, இந்த விஷயத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. கி கிஸ்னே கியா கஹா, யார் என்ன சொல்லி இருந்தார்கள். அவர் கஹானி கா சீர்ஷக் தியா கயா, கதையுடைய தலைப்பு கொடுக்கப்பட்டது. உஸ்னே கஹா தா. குச் தின் பீச்சே, சில நாட்களுக்கு பிறகு லோகோங் நே அக்பாரோங் மே படா, மக்கள் வந்து செய்தித்தாளில் படித்தார்கள். பிரான்ஸ் और பெல்ஜியம், பிரான்சு மற்றும் பெல்ஜியம் 67वीं சூச்சி மைதான் மே, அறிவிப்பு மைதானத்தில் காவோங் சே மாரா, காயங்களால் வந்து கொல்லப்பட்டார்கள். நம்பர் 77 சிக், நம்பர் 77 சிக் ரைஃபல்ஸ் ஜமாதார் லக்னா சிங், அதாவது சிப்பாகி கூட்டத்தின் தலைவன் வந்து லக்னா சிங், அவனும் வந்து கொல்லப்பட்டான். வாஸ்தவிக் காரன் கேவல் லக்னா சிங் கோ ஹி மாலும் ஹை, அந்த உண்மையான காரணம் லக்னா சிங்கிற்கு மட்டும்தான் மாலும் தா தெரிந்திருந்தது. அப்பனே பச்பன் கே அபோத் பிரேம் கோ, தன்னுடைய குழந்தை பருவத்து அறியாத காதலை நிபாத்தே ஹுயே, மேனேஜ் செய்து கொண்டு. உஸ்னே ஜான் தி, அவன் உயிரை கொடுத்தான். கித்தனா படா தியாகு, எவ்வளோ பெரிய தியாகம். ஆதர்ஸ் பிரேமே, அதாவது சிறந்த அன்பில், மேன்மையான அன்பில். பிரேம் பிரான் தேக்கர், உயிரை கொடுத்து. சுபேதாரினி கே பதி, சுபேதாரினுடைய கணவன் மற்றும் மகனுடைய பிரான் பச்சாயே, உயிரை காப்பாற்றினான். யஹி தியாக கே சரம் சீமா ஹை, இதுவே தியாகத்தினுடைய முடிவு. கஹானி கலா கி திருஷ்டி சே कहानी की विशेषताएं. कथानक चंद्रधर शर्मा जी
की कहानी उसने कहा था. சந்திரதர் சர்மா உடைய கதையுடைய उसने कहा था कथानक बचपन के பிரேம் கேலியே குழந்தை பருவத்து காதலுக்காக பிரான் தியாகனா உயிரை தியாகம் செய்தல் வகுபி அதுவும் சுபேதாரிணி கே கஹே அனுசார் சுபேதாரிணி சொல்வதற்கு ஏற்ப மர்ம ஸ்பர்ஷி கஹானிகை மனதை தொடக்கூடிய கதையாக இருக்கிறது. சரித்திர சித்திரன் லக்னா சிங், वजीरा सिंह, बोधा सिंह, சுபேதாரிணி ஏ சாரோங் பாத்திர கஹானி கோ இந்த 4 பாத்திரங்கள் கதையை சில்சிலேவார் டங்கு சே அதாவது தொடர்ச்சியான முறையில் விகசித் கர்த்தாகை வளர்ச்சி அடைய செய்கிறது. சுபேதாரிணி और லக்னா சிங் கே பிரதம் மிலன் முதல் சந்திப்பு 25 साल के बाद 25 வருடத்திற்கு பிறகு புனக மில்னா மீண்டும் சந்தித்தல். சுபேதாரிணி கா பச்பன் கி கட்னா சுபேதாரிணியுடைய குழந்தை பருவத்து நிகழ்ச்சி யாத் திலாக்கர் நினைவுபடுத்தி கொண்டு अपने पति और बच्चे की सुरक्षा की प्रार्थना करना தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தல். போதா கி ஜான் பச்சானா போதாவுடைய உயிரை காப்பாற்றுதல். லக்னா சிங் கா காயல் ஹோக்கர் லக்னா சிங் காயமடைந்து பிரான் தியாகனா உயிரை விடுதல் ஆதி ஆகியவை மர்ம ஸ்பர்ஷி சித்திரன் கா உதாரணம் ஹை மனதை தொடக்கூடிய படைப்பினுடைய ஒரு உதாரணம். கதோபகதன் டயலாக் கதோபகதன் அத்தியந்த ரோச்சகை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. லக்னா தேரி குடுமாயி ஹோகயி உனக்கு நிச்சயமாகி விட்டதா? லடுக்கி சொல்றா. தேக்தே நகி பார்க்கவில்லையா? ஏ ரேஷம் சே கடா ஹுவா சால் அதாவது இந்த பட்டினால் இழைக்கப்பட்ட இந்த சால் இதை பார்த்தா உனக்கு எனக்கு நிச்சயமாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. லடுக்கே கா தேஜ் பாக்னா சிறுவன் வேகமாக ஓடுதல். குத்தே பர் பத்தர் ஃபேங்க்னா நாய் மீது கல் எறிதல். சாம்னே ஆனே வாலோங் பர் எதிரில் வரக்கூடியவர்கள் மீது டக்ரானா மோதுதல். கித்தனா யதார்த்த சித்திரங்கள் எவ்வளவு ஒரு யதார்த்தமான படைப்பாக இருக்கிறது. சுபேதார் அவர் போதா கோ ஆம்புலன்ஸ் மே பிட்டானே கே பாத் அதாவது சுபேதாரையும் போதா சிங் 2 பேர்த்தையும் ஆம்புலன்ஸிலுமே பிட்டானே கே பாத் ஆம்புலன்ஸில் அமர வைத்த பிறகு லக்னா சுபேதாரிணி கோ சந்தேஷ் தேத்தாகை செய்தி கொடுக்கிறான். ஜப் கர் ஆவோ தோ கஹ் தேனா எப்பொழுது வீட்டிற்கு வருகிறாயோ கஹ் தேனாகை சொல்லிவிடு. கி முஜ்சே ஜோ உஸ்னே கஹாத்தா என்னிடத்தில் அவள் எதை சொல்லியிருந்தாளோ வஹ் மைனே கர்தியா அதை நான் செய்துவிட்டேன். ஷரீர் கி பீடா சகத்தே குயே உடல் வேதனையை சகித்து கொண்டு அப் ஆப் காடி பர் சட் ஜாவோ இப்பொழுது நீ வண்டியில் ஏறிச்செல். மைனே ஜோ கஹா நான் எதை சொன்னேனோ வஹ் லிக் தேனா அதை லிக் தேனா எழுதிவிடு. அவர் கஹிபி தேனா சொல்லியும் விடு. ஷீர்ஷக் கஹானி கி சஃபல்தா கேலியே தலைப்பு கதையினுடைய வெற்றிக்காக அத்தியந்த உச்சித்கை மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. சுபேதாரிணி கே கதானுசார் சுபேதாரிணி சொன்னதற்கு ஏற்ப போதா கி ஜான் பச்சாயி போதாவுடைய உயிரை காப்பாற்றினான். அவர் மேலும் குத் ஜான் கன்வாதி தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டான். உஸ்னே கஹாத்தா கஹானி கா சீர்ஷக் கதையினுடைய தலைப்பு கஹானி அத்தியந்த் கதை மிகவும் மர்மஸ்பர்ஷி மனதை தொடக்கூடியதாக மற்றும் சன்வேதனா சீல்கை மிகவும் வேதனையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. தேஷ்கால் வாத்தாவரன் அமிர்தசரஸ் கி கலிமே அமிர்தசரஸுடைய தெருவில் இக்கே காடிவாலே ஒற்றை குதிரை வண்டிக்காரனுடைய மொழி. பச்சோ கால் சாஜி ஹட்டோ பாயிஜி ஹட்டோ பாட்ஷா ஜீனே ஜோகி அதே மாதிரி பஞ்சாப் சப்தத்தில் பஞ்சாபி சப்து குடுமாயி ஹோகயி தத் கஹர் லடுக்கி கா பாக்னா தத் என்று சொல்லிவிட்டு லடுக்கி ஓடுதல். அவர் ஜெர்மன் கந்தகோங் கா சஜீவ் சித்திரன் அதாவது அந்த கோட்டையுடைய அகழி ஜெர்மன் கோட்டையுடைய அகழியுடைய சஜீவ் சித்திரன் அழகான படைப்பு
ஆதீமே ஆகியவற்றில் லேக்ககி ஷைலி எழுத்தாளருடைய ஸ்டைல் சராஹ்னியகை புகழத்தக்கது. ஃபிர் அந்திம் கடிமே மீண்டும் கடைசி நொடியில் லக்னாக்கி ஸ்மிருதியோங்கா சித்ராத்மக் ஷைலி லக்னா சிங்குடைய ஸ்மிருதியோங்கா ஸ்மிருதின நினைவுகளுடைய சித்ராத்மக் அந்த படைப்பு சித்திரங்களை உண்டாக்கக்கூடிய அந்த ஸ்டைல் சச்முச் மர்மஸ்பர்ஷிகை உண்மையிலேயே மனதை தொடக்கூடியது. பாஷா ஷைலி கஹானி பஞ்சாப் கி கலி கதை பஞ்சாபுடைய தெருக்கள் அவர் பாஜார் சே சுரு ஹோத்தா ஹை பாஜார் கடைத்தெருவிலிருந்து ஆரம்பமாகிறது. உஸ்கே அனுசார் அதற்கு ஏற்ப பஞ்சாபி சப்தம் மில்தேகை பஞ்சாபி சொற்கள் கிடைக்கிறது. கான் பக்கனா ராகு கோனா அந்தேக்கி உபாதி பானா மத்தா டேக்னா ஆதி முகாவரோங்கா பிரயோக் சட்டிக் ஹை சரியான ஒரு விளக்கமாக இருக்கிறது. சித்ராத்மக் ஷைலி நன்கு சித்தரிக்கப்பட்ட அந்த ஸ்டைல் ஏக் விசேஷ்தாகை அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. விசேஷன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிப்பணி தொடரும்.